அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா என்ன செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்க போறாங்க. 2027ல இந்த சென்சஸ் வேலை முடிஞ்சிரும் இல்லையா? சென்சஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2021ல எடுக்க வேண்டியது அந்த கொரோனா அந்த மாரிலாம் வந்தனால 2027ல எடுக்குறாங்க. அதுவும் இந்த சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட் சென்சஸும் சேர்த்தி இந்த இதுல எடுக்க போறோம். டிஜிட்டல் சென்சஸாவும் இருக்க போகுது. அதே மாரி ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் முதல் முறையா காஸ்ட் சென்சஸும் எடுக்க போறாங்க. சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி காஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா 1931 சென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எஸ்சி, எஸ்டி எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவ மட்டும் எடுத்திருப்பாங்க. ஓவராலா எல்லா காஸ்ட்டுக்குமான டேட்டா எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா? அப்ப கான்டெக்ஸ்ட் என்னன்னா காஸ்ட் சென்சஸ் எடுக்க போறாங்க. இதுல இந்த பேக்ரவுண்ட்ல டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சீக் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் செப்பரேட் சென்சஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனியா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் அப்படின்னா, நமக்கு ஓபிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ்சி அப்படின்னு சொல்றோம். எஸ்டி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா, நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது டிஎன்டி அப்படிங்கிற அதையும் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்ப யார் இந்த டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்? இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னா என்னன்னா, நமக்கு 1871ல பிரிட்டிஷ் அரசாங்கம் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேங்களா? குற்ற பழங்குடியினர் ரஃபா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1871ல யாரு கொண்டு வரா? நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 31, 1952ல இந்திய அரசாங்கம் அந்த கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் அப்படிங்கிறத ரிப்பீல் பண்றாங்க. அதை வந்து வித்ட்ரா பண்றாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரெல்லாம் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட்ல அந்த அவங்க பேர்லாம் அந்த ட்ரைபல் பேர்லாம் இருந்திருக்கோ, அவங்கலாம் தான் டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்களோட கண்டிஷன்ஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்காக நமக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதேத் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கு ராம்ஜி டேத் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1200 டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்த டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்னு எஸ்சியோட இல்ல எஸ்டியோட இல்ல ஓபிசியோட மெர்ஜ் பண்ணி இருக்கனால இவங்க வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அதனாலதான் இவங்களை வந்து நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணிட்டனால தனியா தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆஹ் இந்த டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்குள்ள இருக்காங்க. இன்னும் ஒரு 267 கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா, எந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எந்த கேட்டகரிக்குள்ளேயுமே வராமையே இன்னும் ஒரு 267 கம்யூனிட்டி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து இருக்கு டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து இதாட் கமிஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவங்க தான் வந்து ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த சென்சஸ் ஆபரேஷனை கண்டக்ட் பண்றவங்க. சோ அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸுக்கான டேட்டாவையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட்ல தான் இப்ப டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்ஸ் அவங்களுடைய தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் கொடுங்க. எங்களை டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சொல்லி ஆட் பண்ணுங்க. எஸ்சிலயோ எஸ்டிலயோ எங்களை ஆட் பண்ணாம டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் தனி காலம் கொடுத்து அந்த சென்சஸ்ல அப்படி செப்பரேட்டா எங்களை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 எப்ப ரிப்பீல் பண்றாங்க? ஆகஸ்ட் 31, 1952. இதாத் கமிஷன்னா என்ன? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்திருக்கோம். நன்றி.